முதலாளி, சின்ன முதலாளி, சின்ன முதலாளி. யாரு கூப்பிடுறீங்க தாம புள்ள? உங்களைத்தான். காப்பி. என்ன நீ எப்பவும் என்ன வந்து நீ வா போன்னு சொல்லுவ, இன்னைக்கு திடீர்னு நீங்க மரியாதை கூப்பிடுற? அதெல்லாம் உங்க அப்பா காலத்துல. உங்க அப்பா தான் போயிட்டாரு. இனிமே உங்ககிட்ட தானே நாங்க சம்பளம் வாங்கணும். அதனாலதான் அந்த மரியாதை. சின்ன முதலாளி. அப்ப சரி, என்ன இன்னொரு வாட்டி கூப்பிடு. சின்ன முதலாளி. காப்பியா பாத்து குடிக்க. குட் மார்னிங் சின்ன முதலாளி. என்ன எல்லாருமே கூப்பிடுவீங்களா? இனிமே இந்த எஸ்டேட்ல எல்லாருக்குமே நீங்க தானே சின்ன முதலாளி. எங்க அப்பா என்கிட்ட இதை பத்தி ஒரு விஷயமும் சொல்லவே இல்லையா? நாங்க எல்லாம் இருக்கிறோம். உங்களை இந்த எஸ்டேட்டை ஒரு வழி பண்ணிடுவோம்ன்ற நம்பிக்கையில தான் எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடணும். போடுவோமே. செக்ல எதுக்கு கையெழுத்து போடணும்? பேங்க்ல இருந்து பணம் எடுத்து நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க தான் சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்கா. சரி, அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வந்து 100 ரூபாய் தரணும். பூப்புக்கு வந்து 10 ரூபாய் தரணும். இதெல்லாம் சம்பளமா? சம்பளம். சரி. என்ன ஒண்ணு போட்டு பக்கத்துல முட்டை முட்டையா 5 சைபர் போட்டிருக்கு. நீங்க கையெழுத்து போடுங்க, கணக்கு நான் பின்னாடி கொடுக்குறேன். என்ன என்ன சாவுப்புள்ள கையெழுத்து போட்டுமா? அட கழுத, கையெழுத்து தானே, சும்மா போட்டு வைங்க. சரி, நீ சொல்றேன்னு போடுறேன். என்னுடைய 100 இதுல இருக்கு. ஆமா. சரி, குப்புவோட 10 எல்லாம் இதுக்குள்ளதாங்க. சரி. இந்தாங்க மேனேஜர். இந்தாங்க. சின்ன முதலாளி. சரி, சின்ன முதலாளி வர்றேன். சரி. என்ன இளவு, இதுல எங்கோ தப்பு இருக்கு. என்ன எங்க அப்பா போய் சொன்னாரு, இந்த கணக்கு புத்தகத்தெல்லாம் சரியா படுறான்னு ஒரு அளவும் படிக்காம குப்பு பயலோட விளையாண்டதும் மோசமா போச்சு. அம்மாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வரணும். சரி, 1 போட்டு 5 சைபர் போட்டா எம்பிட்டு? 1, 10, 100, 1000, 10,000. 10,000த்துல என்னோட 100 குப்போட 10 போச்சுன்னா தலையெல்லாம் வலிச்சுது. சரி, எனக்கு 100 ரூபாய் வருது. கல்யாணம் கல்யாணம் கவலைப்படாத. மனுஷனா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தானே வேணும். அதே மாதிரி மனுஷனா பிறந்தா இன்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா இருந்தப்போ டிரைவர் பண்ண கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்ற? ஆட, அப்பா செத்து 10 நாள் கூட ஆல, அதுக்குள்ள கல்யாண பேச்சு பேசலாமா? தப்பில்ல. அவர் செத்து துக்கத்தை மறக்கிறதுக்கு அதானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, இத பாரு, இனிமேதான் நீ கவனமா இருக்கணும். அந்த மேனேஜர் லிங்கப்பாவும் ரொம்ப பொல்லாத ஆளுங்க. ஆமா, அந்த சாமி பிள்ளை எப்படி? ஐயோ, அவரை பத்தி சொல்லாத. அவர் தங்கன்னா தங்கம், என் ஃப்ரெண்டு. சரி, எதுக்கு நீ ஜாக்கிரதையா வேறு இருக்கு. அப்புறம் மேனேஜர் வந்து உங்க அப்பாவை டிரைவர் வேலைக்கு வச்சுக்கலாவான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சரின்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா சொன்னாரு. சொன்னாரா? ஓ, ஆமா. மறுபடியும் அந்த லிங்கப்பாவை ஏன் வேலைக்கு சேர்த்தேன்? நான் எங்க சேர்த்தேன்? வேலைக்கு சேரடான்னு தட்டுல சாம்பூல வச்சு அவனை கூப்பிட்டேன். அவனா வரான், அவனா போறான். வேலைக்கு வராதுடான்னு சொல்ல பயமா இருக்கு. அடிச்சுக்கிட்டு விடுவானு. ஐயோ, அவனுக்கு இல்லாம பயப்படுறது இப்படி முதலாளி இல்ல? ஆமா, அதெல்லாம் எனக்கு பயம் இல்ல. ஆனா ரொம்ப தடியா இருக்கானே, அடிச்சுக்கிட்டு விடுவானு ஒரு சின்ன சந்தேகம். ஆனா இனிமே பாரு, எஸ்டேட் என் கையில எடுத்து எப்படி எப்படி எல்லாம் நடத்தி காட்டுறேன்னு. மேனேஜர், மேனேஜர், என்ன சின்ன முதலாளி? நான் வந்து மெட்ராஸ்க்கு போகணும். மெட்ராஸ் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. போகணும்னா போறோம், அவ்வளவுதான். சரி, நான் உடனே காருக்கு ஏற்பாடு பண்ணேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நானே தனியா தைரியமா போயிடுவேன். எப்படி போறதுன்னு வழி மாத்திரம் சொல்லி கொடுங்க. இங்க இருந்து பெங்களூர் பஸ்ல போய் அங்க இருந்து மெட்ராஸ் ரயில்ல போகணும். ஆஹா, சரி. அப்படின்னா பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் ட்ரெயின்ல வந்து படுத்துக்கிட்டு போற மாதிரி வசதியா. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஆமா. என்னயா மேனேஜர், ஏன் என்ன சும்மா கூப்பிடுற? உனக்கு வேற வேலையே இல்லையா? கல்யாணம் திடீர்னு மெட்ராஸ் போகணும்னு சொல்றான். ஏன் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு சந்தேகமா இருக்கு. போனா போய் தொலையட்டுமே, நம்ம வேலைக்கு ரொம்ப சௌரியமா போச்சே. கல்யாணம் மெட்ராஸுக்கு போறதுல ஏதோ விஷயம் இருக்கிறதா எனக்கு படுது. ஒருவேளை அவங்க அப்பா சாகரப்போ சொந்தக்காரவங்க யார் அட்ரஸ் யாரும் கொடுத்துருப்பாரோ? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அப்படி யாரையாவது சொந்த பந்தம் கூட்டிட்டு வந்தான்னா நம்ம திட்டமெல்லாம் பாழா போகும். அதனால சாமி பிள்ளை நம்ம பையனுக்கு நல்லா சோப்பு போட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க. சரிதான், அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் சூப்பு போட்டேன். இவனுக்கு நான் சோப்பு போடணும், அவ்வளவுதானே? முதலாளி, சின்ன முதலாளி, மெட்ராஸுக்கு எப்ப போறீங்க? கை தொலைச்ச தப்பா?
உனக்கு எப்படி தெரியுது? அப்பாதான் என்கிட்ட அப்பவே சொல்லிட்டாரு. உங்ககிட்ட என்ன சொன்னாரு? பாக்குறது யாருக்கும் தெரியப்படாது. அந்த மேனேஜர் பய பொல்லாத பய திருட்டு சோமாரி. என்னைக்கு என்ன சொன்னாரு அப்பா? அதேவா சொன்னாரு. கிட்டத்தட்ட சொன்னாரு. அப்புறம் உங்ககிட்ட வேற ஏதாவது ரகசியம் சொன்னாரா? உங்களை பத்திரமா பாதுகாத்துக்க சொன்னார். சரி சாமி பிள்ளை, நம்ம போய் அங்க கொஞ்சம் உட்காந்து போவோமே. ஏன்னா இந்த மாதிரி ரகசியம் எல்லாம் பேசினா எனக்கு கொஞ்சம் கால் நடுங்கும். ஐயோ, உங்க வயசுக்கு நடுங்கப்படாது. வாங்க. சாமி பிள்ளை, நான் மெட்ராஸுக்கு போறது ரகசியமா இருக்கணும்னு சொன்னாரு. சொன்னாரோ? சொன்னாரு. அதான பார்த்தேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரகசியமா சொன்னாரா? ஆமா, நீங்க மெட்ராஸ் போகும்போது உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உங்களை பாதுகாக்க சொன்னாரு. அத்தோட நீங்க உங்க சொந்தக்காரங்களை தேடி போறீங்களே, அட்ரஸ் தெரியுமா? அதான் சாமி பிள்ளை, எனக்கும் தெரியல. எனக்கு ஒரு அம்மாவும் அண்ணனும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா அவசரமா செத்து போட்டாரு. அட்ரஸ கூட சொல்லல. அம்மாவா? ஐயோ, இதெல்லாம் பத்தி அப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அத சொல்லலையே. ஆனா உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் உங்களை விட ரொம்ப கெட்டிக்காரன்னு சொன்னாரு. அதுல சின்ன முதலாளி, நீங்க இப்ப மெட்ராஸுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம மேனேஜர் இருக்கானே, அவன் இங்க இருக்கிறதெல்லாம் சுருட்டி போடுவான். ஆகையினால பேசாம நீங்க இங்க இருங்க, நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அம்மாவையும் அண்ணனையும் கூட்டியாங்க. நல்ல ஐடியா. இல்லையே, இந்த மேனேஜர் நீ எங்க போறேன்னு கேட்பானு. உங்க அம்மாவையும் அண்ணனையும் தேடி போறதாவா சொல்லுவேன்? எங்க ஊருக்கு போறதுக்கு லீவ் கேட்கற மாதிரி உங்ககிட்ட கேட்பேன். நீங்க குடுக்கற மாதிரி கொடுத்துடணும். 2 பேரும் சேர்ந்து மேனேஜரை ஏமாத்தி போடலாம். ஐயோ, என்ன சாமி பிள்ளை இப்படி நல்ல ஐடியாவா சொல்ற நீ? மேனேஜர், நம்ம எஸ்டேட்ல இந்த டீ காபி செடி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்கச்சக்கமா காடா வளர்ந்து போயிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பிடிங்க எரிஞ்சுட்டு ஒரு பெரிய சடுகுடு மைதானம் கட்டணும். என் திருமண விஷயமா ஊர்ல இருந்து கடுதாசி வந்திருக்குது. பொண்ணு பார்க்க போகணும். ஒரு வாரம் லீவு வேணும். யாருக்கு? உங்க பிள்ளைங்க? எனக்குங்க. கல்யாணமே இல்ல, நான் மறந்து போயிட்டேன். மேனேஜர், லீவெல்லாம் இப்ப தர முடியாது. நீங்க வேற மெட்ராஸ் போகணும்னு சொல்றீங்க. நீங்க போயிட்டு வந்த பிறகு லீவ் தரலாம். இல்ல, நான் போறேன். ஒரு மனுஷனுக்கு கல்யாணத்தை விட என்ன முக்கியம்? இவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. 1000 ரூபாய்? நான் தான் முதலாளி, சொன்னா கேட்கணும். எஸ்பாஸ் கொடுப்பாருன்னு அர்த்தம். வாங்கிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. பொண்ணெல்லாம் பார்த்து சரியா கூட்டிட்டு வாங்க. கையோட கூப்பிட்டாரு. கல்யாணம் நான் சொன்னது அந்த மேனேஜர் முட்டாப்பை அப்படியே நம்பிட்டான். நம்ம திட்டப்படி உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் விவரமா எடுத்து சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். ஒண்ணும் வேண்டாம், நீ சும்மா கூட்டிட்டு வா. சொல்ல வேண்டியதெல்லாம் நான் விவேகமா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ விவேகமா சொல்றியா? ஆமா. ஆ, அப்புறம் இன்னொரு சிக்கல் இருக்கு. அதுல என்ன சிக்கல்? நீ போயிட்டு வர வரைக்கும் எனக்கு போர் அடிக்குமே, என்ன பண்றது? ஏன் போர் அடிக்குது? உனக்கு தான் சண்பகம் இருக்காள். அவன் முந்தானைய புடிச்சுக்கிட்டு சினிமாவில பாடுற மாதிரி பாடிக்கிட்டே திரிய வேண்டியதானே. சினிமால பாடுறதுக்கு கவிஞர்லாம் வச்சு பாட்டு எழுதி பாடுறாங்க. எனக்கு இன்னும் கவிஞரா இருக்காது. அட, நீ ஒண்ணு பெரிய கவிஞர். நான் சொல்லதை விடவா? ஆஹா, காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தே. ரொம்ப கருத்துள்ள பாட்டா இருக்கு. ரொம்ப கருத்து. ஐயா, எனக்கு மறந்து விடுவேன் அங்க போனா. ஐயோ, நான் எழுதி தர்றேன். இடுப்புலயே சொருவிக்க. மறந்துருச்சுன்னா உடனே எடுத்து படிச்சுக்கோ. ஆமா, எப்படி எப்படி தும்மல் போடுற மாதிரி வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்த. யாரு தெரிஞ்சுக்கிற நீ? இங்கடா திருச்சி பையா மனோகரா. போரிக்கு பையா புருஷோத்தமா நைனாடாய். ஒரே வார்த்தை சொல்றேன். சின்ன வயசுல என்ன நீ தொட்டில போட்டு கண்ண மணியா கத்திரிக்காய் வெண்டக்காவ இன்னும் இச்சுக்கான்னு நீ முத்து கொடுத்துக்கலாம். அது வேற கதை. ஆனா என்ன பெத்தாள தாயே 10 மாசம் அவ வயிற்றுல நான் குந்திருந்தன. அவளுடைய கற்பை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ பெய்யும், மழை பெய்யும். அவ அல்லாஹ் பண்டிகையில நெருப்புல மெரிப்பா. பொட்டு ஐயாது, மஞ்சள் முகத்தை விட்டு கலையாது. அவள உத்தமி. அவளை பத்தி நீ தப்பா பேசிட்டு என்னம்மா காரியம் பண்ண துணிக்கிறேன். ஏமா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வரல, இதே கொலு மண்டபத்தில் இருந்த பேமானி பையன் உன்னை பத்தி என்ன நான் பேசினான் தெரியுமா?
சத்தம் விடு. இப்ப என்னன்ற நீ உங்க அம்மா அப்பா தானே பேசினாரு. என்ன சரியா நைனா அம்மாவை பத்தி பேசுறான்னு தப்பு இல்ல, தனியா பேசிக்கலாம். பக்கத்துல கூச்சால டன்லப் டயர் மாதிரி உட்கார வச்சின்னு இவன் இஷ்டத்துக்கு பேசுறானே எம்மா. அவ கடகா சகால்ச்சு. சரி நியாயமா இருந்தா இதெல்லாம் அவளை போய் சகாலத்தை ஏத்துக்கிறீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், என் தாய பைசவன என் தாயை தடுத்தாலும் சரி, சின்ன குண்ணிய சின்ன பின்னமா வெட்டலாம் மாதிரி நான் விடுறதில்ல. சின்னையமாடியா சின்னையமா நீ என் மாவங்கிறது உண்மைன்னா நான் சொல்ற பேசி கேட்டுக்கா. என்னது நீ 10 மாசம் குந்திக்கினே இந்த வவுத்து மேல அந்த வாழை பாசிக்கினே. சரியா என் பழத்து மேல நின்னுக்கினே. சரியா அப்பால உன் நைனா கையில அல்லாம அப்படி வச்சுக்கிட்டா. இப்ப என்னதான் செய்ய சொல்லிக்கிற நீ? கையில வச்சுக்கிறியா அருவா? அத்த இப்படி கொடு. இத்த குத்தா நீ கத்திரிக்காய் வெட்டுப்ப, நான் வெறும் கையோட போய் அந்த கைலாத்து காலில் வந்து மண்ணாப்புக்காக சொல்றியா? மௌனே மனோகரா. என்ன ஏமாடியா? நான் பெத்த மாளிகமே. என்ன ஏமாடியா? என்னடா வார்த்தை சொல்லினே? உன் மாதா சோதா குடும்பத்துல பிறகவும் இல்ல, சோதா பையனுக்கு பொஞ்சாதி ஆகவும் இல்ல, சோதா பையனை பெக்கவும் இல்லடா. கைத மண்ணாப்பு கேக்குறத விட மண்ணோட மண்ணா மாட்டு போக மேலடா. ஊச்சால பக்கத்துல வச்சுன்னு கும்மால் அடிக்கிறாடா நீ. யோசிக்கிற டேய் மனோகரன் ஆஸ்தாபில டீசி சாவடிங்கடா. மௌனே அவன் கலகரமா கைட்டு பையன் பேமானிய. என்ன டேய் நைனாவே பேமானின்ற போடா நைனாவா இருந்தா கோயிலா மாத்தியா இருந்தா எல்லாம் பேமானி தான். மைக்க மாட்டா உயினா புடிய கத்தியா மைக்க வருதுடா. டேய் பேமான் பையா மைக்கடா சாவடா. எது இன்னைக்கு ராத்திரி இட்லி பொங்கல் பெருசா ஆடி கழிச்சாரு. இட்லி பொங்கல் என்ன கூத்துக்காரர? யார கேட்டு ஒப்பன ரூமுக்குள்ள வந்த நீ? உங்க அப்பா ரூமா? எங்க அப்பா ரூம் இல்லையா? ஒப்பன ரூம்னா மேக்கப் ரூம்னு அர்த்தம். நான் எங்க மேக்கப் போடணும்? வேற எதுக்கு வந்த? நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். என்னங்க நாடகம் பண்ணுவா? எந்த ஊர்ல போடுங்க? கைவசம் சத்யவான் சாவித்திரி கல்யாணி மாலை ஹரிச்சந்திரா கல்யாணத்தியா கவர்னர்ஸ் கப் வரைக்கும் வச்சிருக்கிறேன். எந்த ஊர்ல நாடகம் போடுறோமோ அந்த ஊர் மக்களுக்கு புரியுற மாதிரி அதே பாஷையில இருக்கும். 3 வேளையும் கறி சோறு மூக்கு பிடிக்க போடணும். யாருக்கு? எங்களுக்கு தான். என்னென்ன நாடகம் பாக்குறவங்களுக்கு போட சொல்றோம். அப்படின்னா உங்களுக்குன்னா நானே சமைச்சு போட்டுருவேனே. இப்போ நாடகம் முடிஞ்சதோ இல்லையோ ஆளுக்கு 30 கையில வச்சு ஒரு அழுத்த அழுத்தணும். ஆமா நாங்க மொத்தம் பொட்டிக்காரரோட 7 பேர் இருக்கோம். எந்த ஊருக்கு வந்தாலும் ரயில் சத்தம் மட்டும் தனி. நீங்க 2 பேரும் நிஜமாவே அம்மாவும் பிள்ளையுமா? புருஷன் புஞ்சாதீங்க. இவன் பேரு ரங்கமணி, என் பேரு கிட்டு. 20 வருஷமா ஜோடியா நடிக்கிறோம். கலைச்சேவை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை விட அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு அதிகமோ? ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு இந்த கேள்விக்கு உங்களை நான் சும்மா விட்டேன். வேற எவனாவது கேட்டு இருந்தான்னா கண்ணை லொடுக்குன்னு புடிங்க கையில கொடுத்துட்டு எடுத்தா உள்ள கருப்பு முடி இருக்குங்க. அட வெள்ளையா இருந்தா கருப்பா இருந்தா எனக்கு என்னங்க? இருப்பாங்க. நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். அங்க வந்து நீங்க 2 பேரும் அம்மாவும் பிள்ளையா நடிக்கணும். நாங்க 2 பேர் காரிய கண்ட இடத்துல துப்புவோம். துப்ப விட மாட்டேன். 2 பேர் நடிச்சு எடுப்பு விடுவாங்க நாடகம். வேற எவரும் பார்க்க மாட்டானே உங்க நாடகத்தை. வீட்டுக்குள்ள இல்ல நடக்குது. வீட்டுக்குள்ளே நாடகமா? ஆமா. யாரும் பார்க்க மாட்டாங்களா? நீங்க கேட்ட மாதிரி 3 வேளை கறி சோறு போடுவேன். கறி பிடிக்கலன்னா கோழியை கொடுப்பேன். பிச்சு பிச்சு தின்னுங்க. இந்த 30 ரூபாய் கையில வச்சு அழுத்துவேன். நாடகம் முடிஞ்சு போகும்போது 500 1000 சன்மானமா தருவேன். பிடிக்குதுங்களா உங்களுக்கு? உண்மையாவா? உங்க அம்மாவும் அண்ணனும் எப்ப வருவாங்க? சாமி பிள்ளை போயிருக்காருல்ல, அவரு கூட்டிட்டு வந்துருவாரு. ஆஹா, ஏன் கல்யாணம்? உங்க அண்ணனும் உங்க மாதிரிதான் இருப்பாரா? எந்த அளவு அழகு கிடையாது, ஆனா என்னை விட அறிவுல கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு அப்பா சொல்லிருக்காரு. ஓஹோ, அதுதான் நல்லது. இல்லன்னா உங்க வீட்டுல இருக்கிற மோசக்காரங்களை சமாளிக்க முடியாதுப்பா. உங்க அப்பாவையும் சேர்த்துதான் சொல்றியா? சும்மா தமாஷி சொன்னேன். அப்பா ஏற்கனவே எல்லாம் சொன்னதெல்லாம் மறந்துட்டு ஏதாவது தத்துப்பத்துன்னு உலகி தொலையாத. இது எஸ்டேட் பங்களா, தெருக்கூத்து இல்ல. அது தெருக்கூத்தா? தெருக்கூத்த பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறியா? நீ சொன்ன அப்பா இப்படி கோவிச்சுக்கிற. இப்ப என்னயா? நீ அம்மா, நீ பொண்ணு, புள்ள. சரி, இப்ப இந்த கல்யாணம்ன்றவனுக்கு நான் என்ன? அண்ணன் பேரு ராம. சரி, இது யாரு? அம்மா. அம்மா, நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு தான் அடிக்கடி மறந்து வரும். அடிக்கடி இப்படி எல்லாம் தொடக்கூடாது.
புள்ள அம்மா அடான்னு கூப்பிடுவேன். இந்த தொடர வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். யோ என் பொண்டாட்டியாவா? அது சரிப்பா, நான் இல்ல நான் சொல்றேன். அதுக்கு நீ கை வைப்ப. அபச்சாரம் அபச்சாரம். கல்யாணம் சின்னமனாலே சின்ன முதலாளி. ஆமா உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொண்டாந்துருக்க பாருங்க, அப்பாவையும் அண்ணனையும். மகனே மகனே கல்யாணம், நான் தான்ப்பா உன்னை பெத்த அம்மா. வாடா ராஜா. சின்ன வயசுல உன்னை நான் பார்த்ததுப்பா. ரொம்ப சின்ன கை குழந்தையா இருந்தேன்ப்பா. ஏப்பா அப்பா சாகும்போது என்னை பத்தி ஏதாவது கேட்டாரா? கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன். கடைசி நேரத்துல அவரை பார்க்க கொடுத்து வைக்காத. திருட மாதிரி ஏன் பாக்குற? தம்பின்னு கூப்பிடு. பல்ல பார்த்தா பயமா இருக்கியா? பாவி, பார்க்க வேண்டியது எத்தனை இருக்குது, அதை விட்டுட்டு பல்லையா பாக்குறேன். கூப்பிடு தம்பி. கூடவே பிறந்துட்டா. நான் இங்க இருந்து போய் கல்யாணத்தோட அப்பா செத்து போயிட்டா சொன்னதான் ஞாபகம். ஒரு வேட்டியே நனைஞ்சு போச்சு. இப்ப பாருங்க துண்டு. ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறாங்கல்ல? ஆமா ஆமா. அப்பா செத்து போயிட்டாரு, இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? ஆனா சாவறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிட்டு போனதுனாலதான் உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இல்லன்னா அவங்க எல்லாம் பார்க்காம நானும் அப்பா மாதிரி வயசாகி செத்து போயிருப்பேன். தூக்கத்துல எனக்கு தண்ணி வெளியே வரல, உள்ள இறங்குதியா? பிள்ளை, இவங்க ரெண்டு பேரும் யாரு? என்ன இப்படி கேட்டீங்க? நம்ம சின்ன முதலாளியோட அம்மா, கூட பிறந்த அண்ணன். பெரிய முதலாளிக்கு ஒரு சம்சாரம் ஒரு மகன். அந்த சம்சாரம் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்க? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. எங்க அப்பா என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சாமி பிள்ளைக்கு மாத்திரம் தான் தெரியும். ராமி பிள்ளை, இவங்க எல்லாம் யாரு? பெரிய முதலாளி யாரு இது? நீங்களா? ராமையா. ஆமா, நான் தான். இவர் எஸ்டேட் மேனேஜரு. குட் மார்க். அவர் டிரைவரு. அவர் அடிதடி. அடிதடியா? இந்த எடிமுடி. நீங்க எல்லாம் இப்படி வர பேசிக்கிட்டே இருக்கீங்க. அம்மா அண்ணன் வாங்க, உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். தம்பி, வீட்டை சுத்தி காட்ட முடியாதுடா, நாம தான் வீட்டை சுத்தி பார்க்கணும். எப்படி நம்ம செலக்ஷன்? பிரமாதம். விவரம் எல்லாம் சொல்லிட்டியா? 3 வேளை சோறு, தினம் 1க்கு 30 ரூபாய் சம்பளம். எங்க புடிச்ச? தெருக்கூத்துல அம்மாவும் மகனும் ஆயிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, அங்க போய் புடிச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. எந்த கிழந்தையா நமக்கு என்ன, அம்மாவும் மகனும் ஆயிட்டு பண்ணுங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். வெரி குட், வெரி குட். இந்த பையனும் அவங்கள சொந்த அண்ணன் சொந்த அம்மா நம்பிட்டான். இனிமே நம்ம திட்டம் சுலபமா நிறைவேறிடும். மேனேஜர், எப்படி தண்ணி குடிக்க போறான் பாரு கிட்ட. மேனேஜர், தம்பி கிட்ட ₹1,00,000 செக் வாங்கினியாமே, எதுக்கு? சம்பளம் கொடுக்கறதுக்காக சார். யாராருக்கு என்ன சம்பளம் கொடுத்தேன்? மில் தொழிலாளிகளுக்கு கொடுத்தேன், வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன், நானும் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு ஆச்சு? 37,000 சொச்சம். சொச்சம் நம்ம கரெக்ட் சொல்லு. 37,798 ஆச்சு சார். மீறி என்ன பண்ண? சேஃப்ல இருக்கு சார். நான் மட்டும் இந்த வீட்டுல கணக்கு கேட்கிறேன்னாக்கா என்ன ஆயிருக்கும்? ஏண்டா தம்பி, அந்த ஆளுதான் விவசாயம் இல்லாம 37,000 ரூபாய்க்கு ₹1,00,000 கேட்டா, எதுக்கு என்னன்னு கேட்டு நீ கையெழுத்து போட வேண்டாமா? நான் கேட்டேன், அன்னைக்கே கேட்டேன். எதுக்கு நீ 1க்கு பக்கத்துல 5 சைபர் போட்டான்னு? அதுதான் சம்பளம். 5 சைபரா? 5 சைபர் ஏயா கேட்ட? அது போட்டா தாங்க ₹1,00,000. ஏயா மேனேஜர், நம்ம நடத்துக்கே இப்படி துரோகம் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு அப்பா பிள்ளை ஏமாத்தினே நீ நரகத்துக்கு தான் போவே. இப்ப மட்டும் இவர் வந்து கணக்கு கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? நீது பெத்த பிள்ளையே அவரு விருங்குறேன்னு. அது வந்து கண்ணே, பெத்த பிள்ளையா இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில நாம மரியாதை கொடுத்து பேசினாதான் மத்தவங்களும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க. தனியா இருக்கும்போது நாயே பேயன்னு திட்டிக்கலாம். அம்மா அம்மா ஜெயம்மா கண்ணுமா. நாயே பேய எடுறா கையா. இப்பதான் அம்மா நாய பேய. என்னையா கிக்க சிரிக்கிற? இது எங்க குடும்ப விஷயம்.
இன்னில இருந்து கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். எஸ் சார். From tomorrow onwards, all the கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் on my table. Yes sir. First I want see the file. Yes sir. And then only you want see the file. Yes sir. அப்பா அண்ணன் எங்க படிச்சது இப்படி வெளுக்குது? சைதாப்பட்ட வண்ணந்துறை கான்வென்ட். அதான் என் புள்ள நீளம் போடாம இந்த வேலை வெளுக்குது. அம்மா கண்ணு கண்ணு விடுறா நாய பெய. You get out of the காலேஜ். யார கூப்பிடுறீங்க? உன்னவே கூப்பிட்டேன். என் பேர் பெருமாளுங்க. எனக்கு தெரியும் நீ காலேஜ் தான பண்ற, அதனால தான் காலேஜ் கூப்பிட்டேன். என்ன கப்பல் ஓட்டுறியா கார் ஓட்டுறியா? ஏங்க 50 லிட்டரா போடுறியா நீ? From tomorrow onwards all the estate cars I am the driving. You are dismissed. ஐயாவுக்கு லைசென்ஸ் இருக்குதுங்களா? All right. I am not driving you are driving you go. சரி. அம்மா ஏண்டா தம்பி இந்த எஸ்டேட்ல நான் ஒருத்த மட்டும் பொறுப்பா இல்லைன்னா இந்த எஸ்டேட்டை எல்லாரும் துண்டு துண்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி லவக்குன்னு தின்னுடுவாங்கம்மா. என்னடா தம்பி? இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிட்டு இருந்த யார்த்தையும் சொல்லாம நீயே வச்சுக்க. என்னது? எனக்கு என்ன தெரியும், பாத்ரூம் சாவியில இருந்து பணப்பட்டி சாவி வரல இதுல இருக்கு, நீயே கவனிச்சுக்கோன்னு. வேண்டாம்டா. என்னம்மா வாங்கி கேட்டா வேண்டாம்மா. வாங்கடா ராஜா. நான் சொல்ல. சரி அப்பா, என் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்துது. இனிமே இந்த எஸ்டேட் கவலை எல்லாம் இல்லாம நான் குப்பு கூட பலீன் சடுக்கட விளையாடுவேன். பத்துமா வாடி கண்ணு. தங்கமணி. All the money. My money. All the money. My money. All the money. My money. Follow me. Rungadi. செத்து போயா. தம்பி அந்த இஸ்பீடையாசை எனக்கு விட்டேன்னு வச்சுக்கோ, நான் ரம்மி அடிச்சிருக்கேன். இசுக்கு புசுக்கெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. விட்டா என்னவா? சரி, உனக்கு இந்த ஏஜ் தானே வேணும்? ஏஜ் இல்லடா ஏஜ். சரி, அது வேணும்னா நீ வந்து அந்த டிரைவர் இருக்காங்க மீசக்காரன், அவன்கிட்ட சொல்லி எனக்கு செம்பகத்தை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ல. பெருமாள், உன் மகன் சண்பகத்தை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா நானும் என் பொண்ணும் மறுத்தா சொல்ல போறோம். அவன் கல்யாணம் நடந்தா தானே, நடக்காம நாம பாத்துக்குவோம். எத்தனை நாளைக்கு அந்த கல்யாணம் பயலுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நான் வேற வாக்க விட்டுட்டேன். இவர் பெரிய ஹரிச்சந்திரன், நீ என்ன நிஜ அண்ணனா? வேணும்னா அந்த கல்யாண பையிலே தீர்த்து கட்டிடுற. மறுபடியும் இன்னொரு கொலையா? போயிடலாம், இனிமே இருக்க கூடாது. ஆமாயா, எங்களை விட்டுடியா பழையபடி மேடைக்கு போயிடுறேன். எங்க ரகசியம் தெரிஞ்சுட்டு உங்களை அவ்வளவு சுலமா போக விட மாட்டேன். நேர போய் அந்த பைய கல்யாணத்துக்கிட்ட செண்பகத்துக்கிட்ட இனிமே நீ பேசக்கூடாதுன்னு மிரட்டி வைக்கணும். மேல என்ன செய்ய நான் யோசனை பண்ணிட்டு வரேன். மீறி தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, உங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. இந்த சமயம் பேச கேட்டு நம்ம வந்தோம், ஆளுக்கு நம்மள வருத்தம் எடுக்கிறான். இந்த காதல் விவகாரத்தை வச்சு பல சிக்கல்களை என்னால விடுவிக்க முடியும். என்னப்பா இது நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு அளவு புரியலையே. தாய்ப்புள்ள, உனக்கு எதுவும் புரியக்கூடாது. நீ புரியுற அளவுக்கு நான் திட்டம் போட்டேன்னா என்னோட மடையை யாரும் இருக்க முடியாது. 2 லட்சம் ரூபாய் பங்கு வேணும்னா நான் சொல்றபடியே கிடக்கும். தாய்ப்புள்ள, இப்ப நீ என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்? அந்த கல்யாணம் அவங்க அண்ணனுக்கும் அம்மாவுக்கு எழுதுன மாதிரி ஒரு கடுதாசி எழுதி வாங்கணும். அம்மாவும் அண்ணனும் தான் இங்கே இருக்காங்களே, நேரம் பேச வேண்டியதானே? உனக்கு ஒண்ணு தெரியாது, பேசாம. ஆனா என்னதான் எழுதி வாங்கணும்னு சொல்றேன். அன்புள்ள அண்ணன் அம்மாவிற்கு நீங்கள் எனக்கு செண்பகத்தை கட்டித்தர மறுத்து விட்டீர்கள். இதனால் மனமுடைந்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவிற்கு காரணம் நானே. இப்படிக்கு கல்யாணம். இந்த மாதிரி அவன் கைப்பட ஒரு கடுதாசி எழுதி வாங்கிக்கலாம். இப்படி எழுதி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? அது அப்புறம் சொல்றேன், முதல்ல லெட்டர் எழுதி வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன்ற மறந்துற போல சொல்றேன். கல்யாணம் தூங்குறியா? முடிச்சுட்டு இருக்கு. முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறியா? வந்து சாப்பிட்டு வந்து அப்புறம் வந்து முழிச்சுக்கிட்டே இரு. இல்ல வேண்டாம், சாப்பாடும் மண்ணாங்கட்டையும் ஒண்ணும் வேண்டாம். கண்ணா, அப்படி எல்லாம் அடம் பிடிக்காத, வந்து சாப்பிட்டு வந்து படுத்துக்கம்மா. உனக்கு என் துக்கம் தெரியாம பேசுற. அண்ணன் வந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு செம்பகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் சீட்டை தான் விளையாடி முடிச்சதோ, அது ஏழை பொண்ணுடா, நீ கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லி கோபமா பேசிருச்சு. இப்படி நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசுதா, அப்புறம் நான் பிரம்மச்சாரியாவே செத்து போக வேண்டியா? அப்படி இல்ல கல்யாணம், உங்க அண்ணன் உனக்கு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு.
நீ என்னடா ஏழை பொண்ண காதலிக்கிற, அதுதான் அவருக்கு பிடிக்கல, உன்னை திட்டுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் டெல்லி எருமை மாதிரி இருக்கும். என் செம்பகத்துக்கு ஈட இந்த லோகத்துல ஒரு பொண்ணு இருக்கா? வாஸ்தவம் தான் கல்யாணம். நீ நினைக்கிற மாதிரி செண்பகம் போல அழகான பொண்ணு இந்த லோகத்திலேயே கிடையாது. ஆனா உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சம்மதிக்கணுமே. ஒரு நல்ல ஐடியாவா சொல்றேன். சரி, நீ சொல்ற, உனக்கு காசெல்லாம் வேணா தரேன். காசெல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்படி வா, உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு கடுதாசி எழுது. நான் சொல்றபடி சண்பகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அப்படி எழுதினா பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு சண்பகத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா சாப்பிட நான் அந்த மாதிரி கடுதாசி இல்ல அதுக்கு முன்னாடி எழுதுறது கிடையாது. எனக்கு அந்த கற்பனையே ஓடாது. இதுக்கு என்ன கற்பனை? பேப்பரும் பேனாவே நீ கொண்டா, நான் சொல்றபடி எழுது. தற்கொலை தன்னால வரும். ஓடு ஓடு, சீக்கிரம் கொண்டா. நீ சொன்னபடி எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். அன்புள்ள அண்ணன் அம்மா அவர்களுக்கு, அன்புள்ள அண்ணன் அம்மாவுக்கு எனக்கு செண்பகத்தை கட்டித்தர மறுத்து விட்டீர்கள். இதனால் மனமுடைந்த நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவுக்கு நானே காரணம். இப்படிக்கு கல்யாணம். யார் குறுந்தாடி இந்த கட்டாசி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த கிறுக்கு பய கல்யாணத்தை ஏதாவது ஒரு மலை உச்சியில இருந்தோ அல்லது பாழங்கணத்துக்குள்ளேயோ தள்ளிடணும். அவனை காணம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த லெட்டர் அவங்க கையில கொடுத்துடணும். அவங்க தேடி பிடிச்சு பணத்தை எடுத்து வருவாங்க. பார்த்த உடனே ஐயோ முறையோடு மாரடிச்சுதான் இருந்தாரு ஆயன். அவ்வளவுதான். என்னையா சிரிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் பாவம். பாவ புண்ணியம் பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியாது. அப்பாவை கொன்னுட்டேன், இந்த பையனைய கொன்னுட்டேன், சொத்து பூராவையும் கேள்வி வியாபாரம் இல்லாம அனுபவிக்கலாம். ஒருவேளை கல்யாணத்தை பெற்ற அம்மாவும் கூட பிறந்தவனு வந்துட்டாங்கன்னா வர்றபோது பாத்துக்குவோம். நீங்க 2 பேரும் கவனமா கேட்டுங்க. இனிமேதான் நீங்க 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கல்யாணத்தோட உண்மையான அம்மா நீ இல்ல, உண்மையான அண்ணன் இவன் இல்லைன்ற யாருக்காவது தெரிஞ்சது உங்க 2 பேரையும் இனிமே நாங்க வாயே திறக்க மாட்டோம். தாடி தாடியா என் ஏமாத்தி லெட்டர் வாங்கிட்டு என்ன கொல்ல பாக்குறேன்னு இந்த தேனாத்தல் என்ன அண்ணனா? அந்த கலைஞர் என் அம்மாவா? இது போலீஸ்ல சொல்றேன். எங்க அண்ணன் என் அம்மாவை கூட்டிட்டு வர பிள்ளை நான் எவ்வளவு நம்பினேன். நீ உருப்பிடுவியா? இதுங்களா பொறியில பார்த்துக்கலாம். கதவை தாப்பா போட்டுட்டு போலீஸ் வரும் முன்னே கடங்க. கல்யாணம் ஏன் கல்யாணம்? டேய் நில்றா, நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்காம எங்க போறேன்? டேய் கல்யாணம் நில்றா. எல்லாரும் கம்பி என்ன போடும், நமக்காவது பரவாயில்ல. 5 வருஷமோ 6 வருஷமோ தான் கிடைக்கும். இந்த தாழ்த்துக்காரனுக்கும் குறுந்தாடிக்காரனுக்கும் டெப்பனட்டு தூக்கு. எனக்கு காய்கறி தான் அங்கேயும் சமைக்கணுமா? பாதி இந்த தாடிக்கார காரெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னா, அதனாலதான் இவ்வளவு செஞ்சேன். கார ஆரம்பத்துல சதிக்கெல்லாம் உடம்பியா இருந்தேன்ல, ஆயுதம் தான் உனக்கு. எனக்கு என்ன, போலீஸ் வந்த உடனே உண்மையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உள்ள மாறிடுவேன். கண்ணாடி